ஜெம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1000 மடங்கு அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பார். உங்கள் பிதாக்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசிர்வதிப்பார். கடவுள் பாருங்க, உங்ககிட்ட சொல்லலங்க அந்த வார்த்தைய, 1000 மடங்கு ஆசிர்வதிப்பன்ற வார்த்தைய. கடவுள் உங்கள் பிதாக்களுக்கு, உங்க தாத்தாவுக்கு 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 என்று போய்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட பிதாக்களுக்கு தேவன் சொன்னதை அவர் மறக்காத தேவன். ஏன் 1 மடங்கு ஆசிர்வதிச்சா போதாதாங்க? அவர் 1000 மடங்கு ஆசிர்வதிப்பன்னு சொன்ன யாராலாம் நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். ஏன்னா கடவுள் சொல்லி இருக்கிறாரு. ஒரு மனுஷன் சொன்னா அதை நம்ப முடியாது. ஏன்னா இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு எப்படி மாறுவாங்கன்றது தெரியாது. கடவுள் சொல்லிட்டா நிச்சயமாகவே செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தான் பாருங்க, அவர் திராணி இருந்தும் செய்யப்படாத இருக்கிறதற்கு பாருங்க, அவர் கைகள் குறுகி போகலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் கை பாருங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்தால் மனிதர்கள் மடியில கொட்டுவாங்கன்னு ஒரு வேத வசனத்தை பார்க்கிறோம். அமுக்கி குலுக்கி இது எங்க நடக்கும்னா அம்மா வீட்டுல தான் நடக்கும். என் பிள்ளைக்கு பாருங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவாங்க சில வீட்டுங்கள்ல, எண்ணெய தவிர மீதி எல்லாத்தையுமே பாருங்க. ஏன்னா என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பையில போட்டு நிறைய ஆண்டவர் எப்படி அமுக்கி குலுக்கி செய்யறாரோ அது போல பாருங்க, ஒரு தவளையில பலகாரம் கொடுத்தாலும் சரி, ஏதாவது பொருட்களை கொடுத்தாலும் சரி, அந்த இடத்துல குலுக்குவாங்க இல்லைங்களா? ஏன்னா அந்த இடத்துல பொருட்கள் நிறைய போயிட்டு அந்த இடத்துல அடைஞ்சிக்கணும், என் பிள்ளை எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கணும்ன்ற ஆசைதான் இந்த பெத்தவங்களுக்கு. அப்படிதாங்க தேவன் பாருங்க, அம்மிக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி, கோபுரம் மாதிரி இருந்து சரிந்து விழணும், அது வரைக்கும் தேவன் அளந்து கொடுக்கிறவர் பாருங்க. அப்படிதான் இங்கு கொடுக்கிறார் பாருங்க. 1000 மடங்குன்னு சொல்லும் பொழுது அதற்கு அளவு இருக்கிறதா? 1 மடங்கு பாருங்க எத்தனை அளவுன்னு சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்துல இன்னைக்கு 1 கிலோ அரிசி எவ்வளோன்னு சொன்னா சொல்ல முடியும். ஆனா 1 மடங்குன்னா பாருங்க, தேவன் 1000 மடங்கு சொல்றாரு. 1000 மடங்கு ஆசிர்வதிப்பேன்னு சொன்னா உங்க கற்பனைக்கு நீங்க கொண்டு வர முடியுமா? சில நாட்களுக்கு முன்பதாக பாருங்க, நமக்கு 1 கைப்பிடி மாவு தான் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த 1 கைப்பிடி மாவு மட்டும் தான் நம்ம கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வீட்டுல 1 கிலோ அரிசி இருக்குன்னா அந்த 1 கிலோ அரிசி தான் இருக்கு, நான் சாதம் வடிக்கிறதுக்கு இனி அரிசி வாங்கினாதான் என் குடும்பம் நடக்கும்னு சொல்லி அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா தேவன் 1000 மடங்கு ஆசிர்வதிக்கிற தேவன் என்று உங்க கண்ணு நினைக்க கூடுமானால் உங்கள் வாழ்க்கை 1000 மடங்கு ஆசீர்வாதமாகவே மாறும். இங்கு அப்படிதான் சொல்லி இருக்கிறார் பாருங்க. இது எப்படி நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. இது ஆவியில நடக்கிற ஒரு மாற்றம் தாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது. யாருக்குன்னா தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவரோட போட்டோவை தூக்கி நம்ம ஹார்ட்ல வச்சுக்கிறது, செயின்ல போட்டுக்கிறது, இதன் மூலமா நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பு வந்திருக்கிறதா? இல்ல. இருதய பூர்வமாக இயேசு கிறிஸ்துவை என் தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டேன், கடவுளாக ஏற்றுக்கொண்டேன். அப்ப பாருங்க, நம்ம உள்ளான விதத்துல ஒரு மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிதான் பாருங்க, ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும் பொழுது தேவன் 1000 மடங்கு ஆசிர்வதிப்பன்னு சொல்லிட்டா அதை நான் தான் கற்பனை செய்யணும். என்கிட்டதான் கடவுள் அந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு. ஏன்னா தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நினைவுகள் நமக்கு கொடுத்துடுறாரு. இது உள்ளான ஒரு மாற்றம். அப்ப 1000 மடங்கு தேவனால ஆசிர்வதிக்க முடியுமா? ஆசிர்வதிச்சிருக்காரே. 1 கைப்பிடி மாவை வச்சு பாருங்க, 3 வருஷம் ஒரு குடும்பம் சாப்பிட்டு, அவங்க குடும்பமும் சாப்பிட்டு திருப்தியாக வாழ்ந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எலியாவோட பாருங்க, தீர்க்கதரிசி ஒரு எலியா விதவியின் வீட்டுக்கு போறாரு. அங்க என்ன நடக்குது? ஒரே 1 கைப்பிடி மாவு தான். அங்க 3.5 வருஷம் பஞ்ச காலத்தில் தேவன் ஒரு குடும்பம் முழுவதையும் ஆசிர்வதிக்கிறார். அப்படிதாங்க 1000 மடங்கு ஆசீர்வாதம்னா நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஒரு 1000 கோடி பேங்க் அக்கௌண்ட்ல இல்லையே, எப்படி தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறாருன்னு. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வெறும் 1000 ரூபாய் இருக்கலாம், ஆனால் தேவன் பல கோடிகளை தர அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று உங்கள் மனக்கண்ல கற்பனையில நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த கற்பனை சக்தியை தேவன் தான் உங்கள் இருதயத்துல வச்சிருக்காருங்க. அதை அடிக்கடி நீங்க பேசும் பொழுதும் அது உங்க கற்பனையாகவே மாறிவிடும். நீங்க பேசி பேசி அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கற்பனையில் கொண்டு வந்து அது நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையில் மாற தினந்தோறும் பயிற்சி எடுக்க வேண்டும். 1000 மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பன்னு சொன்னது மட்டும் அல்லங்க, அவர் கொடுக்க அவர் உண்மை உள்ளவர். அதை நீங்க உங்க இருதய பூர்வமா நம்பணும். அதற்கு என்ன செய்யணும்னா அறிக்கை பண்ணணும். என் தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் நிறைவாக்கி தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று தினம்தோறும் நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தெல்லாம் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணணும். ஏனென்றால் இருதய பூர்வமாக விசுவாசிக்கும் பொழுது அது உங்க வாழ்க்கையாகவே மாறிவிடும். சும்மா ஏதோ பாருங்க, ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி பேசுறதல்ல. கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது நிஜமாகவே உங்கள் வாழ்க்கை 1000 மடங்கு. ஒருவேளை இன்னைக்கு ஒரு கார் வாங்க வழி இல்லாம இருக்கீங்களா? கடவுள் உங்களுக்கு பாருங்க அநேக பேர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கிற ஜனங்களாக மாற்றுவார். இன்றைக்கு நாம் செபிக்கிற ஜெபம் பாருங்க ஒரு நாளும் வீணாக போகாது. வாங்க செபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்ற ஆண்டவரே தலைப்பை நாங்கள் பார்த்தோம். அதுல ஆண்டவரே நீர் 1000 மடங்கு உன் பிதாக்களுக்கு சொன்னபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. நாங்கள் வேத புத்தகத்தை படித்து பார்க்கும் பொழுது தாவீதுக்கு சொன்னதை நீ சாலமோனுக்கு நிறைவேற்றினீர். அங்க ஆண்டவரே வேதத்துல ஆண்டவரே நீர் ஒரு பொய்யை கூட சொல்லவில்லை. அதை நிறைவேற்றி காண்பித்த வாக்கியங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நாங்கள் தினந்தோறும் எங்கள் மனக்கண்கள்ல ஆண்டவரை நாங்கள் நினைத்து விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணி அதை நாங்கள் பேசி பேசி எங்கள் வாழ்க்கையாக மாற்ற ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.